அண்மை செய்தி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்திக்க தவேக தலைவர் விஜய் தலைமை செயலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக புகார் அளிக்க விஜய் நேரில் சென்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருதலைபட்சமாக சில அதிகாரிகள் செயல்படுவதாகவும் அவர்களை மாற்ற வேண்டும் எனவும் புகார் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பெரம்பூரில் அவருடைய கட்சியினுடைய சார்பில் மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த இடத்தில் 3000 நபர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகம் அங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தற்பொழுது மனு ஒன்றை அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அரசு அதிகாரிகள் சிலர் செயல்படுவதாகவும் அவர்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அதே போன்று தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சியினரை எதிர்த்து அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை அடிப்படையில் தற்பொழுது மனு ஒன்றை அளிப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்க கோரியும் அதே போன்று விஜய் இது தொடர்பான மனுவை தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து இந்த மனுவை அளிப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரப்படி இன்று விஜய் பெரம்பூர் மற்றும் வேளச்சேரி அந்த பெரம்பூர், கொளத்தூர், அண்ணா நகர் மற்றும் விருகம்பாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமானது தீட்டப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று குறிப்பிட்ட அந்த தேதிப்படி பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக விஜய்க்கு அந்த பகுதியில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. காரணம் 3000 நபர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கட்சியினுடைய சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் அந்த மனுவை கொடுத்திருந்தனர். ஆனால் குறிப்பிட்ட அந்த இடத்தில் 3000 நபர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தகுதியான இடம் இல்லை என்று காவல்துறையினரால் அந்த அனுமதி கடிதமானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் அதிகாரியானது அந்த மனுவை நிராகரித்தது தொடர்பாக நேற்று விஜயும் அந்த மனுவை குறிப்பிட்டு நேற்று தொடர்ந்து சில அதிகாரிகளும் காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பல வேலைகளை செய்து வருவதாகவும் தங்களுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இன்று அரசுக்கு ஆதரவாக சில அதிகாரிகள் செயல்படுவதாகவும், அதாவது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் தொடர்ந்து சில அதிகாரிகள் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக சில வேலைகளை செய்து வருவதாகவும் தொடர்ந்து அடுத்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக சில வேலைகளை செய்து வருவதாகவும் அப்படி செயல்படக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு தற்போது மனு ஒன்றை அளிப்பதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்திப்பதற்காக தற்பொழுது விஜய் தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார். தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்கள் இதற்கு முன்பாக பல பிரச்சாரங்களிலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய விஜய், அதாவது சேலம், வேலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக நடத்திருக்கக்கூடிய விஜய் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை உடனடியாக தொடங்க முடியவில்லை எனவும் அதே போன்று நடைமுறைக்கு ஏற்படுத்தப்பட்டவர், அதாவது தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு ஏற்படுத்தவாறு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டு தற்பொழுது மனு ஒன்றை அளிக்கின்றார். தன்னுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களுக்கு அனுமதி வழங்க கோரியும் விஜய் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்க இருப்பதற்காக தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார். குறிப்பிட்ட தேதியான இன்று விஜய் பெரம்பூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்க திட்டமிட்டிருந்தார். அந்த வகையில் பெரம்பூரில் இன்று பெரம்பூர், அண்ணா நகர், கொளத்தூர் மற்றும் விருகம்பாக்கம் போன்ற தொகுதிகளில் விஜய் இன்று 5 தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருந்தார். தான் போட்டியிட போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக விஜய் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த இடத்தில் 3000 நபர்கள் குறிப்பிட்ட இடமான பெரம்பூர் முல்லை நகர் பேருந்து நிலையம் அருகில் 3000 நபர்கள் கூடுவதற்கான ஏதுவான இடம் இல்லை என்று காவல்துறை நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த மாவட்டத்திற்கான தேர்தல் அதிகாரி இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான இடம் இல்லை என்று நிராகரித்து அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான மாற்று இடத்தை மேற்கொள்வதற்காகவும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய இடத்தில் மாற்று இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான இடத்தை திட்டமிடுமாறும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து நேற்று அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவில் தான் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக உடனடியாகவே அந்த இடத்தில் சில அரசு அதிகாரிகள் அரசுக்கு தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாகவும் தன்னுடைய கட்சி
ஆட்சிக்கு எதிராகவும் செயல்படுவதாக நேற்றைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தான் பிரச்சாரம் மேற்கொள்வதாக அந்த தெரிவித்திருந்த இடத்தில் திடீரென பள்ளங்களும் மாநகராட்சி பணிகளும் மேற்கொண்டு வருவதாகவும், திடீரென்று இந்த மாநகராட்சி பணிகள் எப்படி மேற்கொண்டு வந்தது என்பது குறித்தும் நேற்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது சில காவல்துறையினரும் அதே போன்று அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை மாற்றக் கோரியும் இந்த மனுவிலை குறிப்பிட்டு தற்பொழுது தேர்தல் தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் மனு ஒன்றை அளிப்பதற்காக தற்போது தலைமை செயலகம் வந்திருக்கிறது.